ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் அப்படியே ரொம்ப கஷ்டமான, யாருக்குமே தெரியாத ஒரு புது விதமான டிஷ்ஷு அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதான் நீங்களே பார்க்குறீங்களே, சாதாரண ஒரு லன்ச் மெனு. ஆனால் இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது கூட சமைக்க தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்டார்டிங் சமைக்க தெரியாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நல்லாவே சமைக்க தெரிஞ்சால் கூட இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாத ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சும்மா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. இது ரெண்டுமே இல்லாமல் நான் சமைக்கலாம் போகிறதில்ல, ஆனால் எதையாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ரகங்க எனக்கு சும்மாவானு யாராவது சமைக்கிற அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ. முதல்ல சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்க எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க. அந்த டேஸ்ட்டும் மனமும் கொஞ்சம் மாறுபடும். நான் செய்ய போகிறது சமைக்கிறதுக்கு இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். முதல்ல சாம்பாருக்கான துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போடுறேன். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு உரித்து அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லியோட இலையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட தண்டையும் இதில் போடுறேன். நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக துவரம் பருப்பு ஒத்துக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக பச்சை பருப்பு, அதாவது பாசி பருப்பு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். அடுத்தது இந்த சாம்பாருக்கு தேவையான மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா பொங்கி அந்த குக்கர்லேருந்து வெளியிலலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். அந்த நேரத்தில் கொஞ்சமாக புளி எடுத்து நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். சாம்பாருக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் புளி கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் எல்லாமும் போயிடுச்சு. இதை இப்போ திறந்து அந்த பருப்பை நல்ல ஒரு மத்து இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் நான் அந்த புளி ஊற போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை பிழிஞ்சு அந்த புளி தண்ணியும் அதிலே ஊற்றிடுறேன். அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் அது 1 ஸ்பூன். தேவையான உப்பையும் நான் இதிலே போட்டு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். என்னடா எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு இப்போவே மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. நான் சொன்னேன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதோட எல்லாத்தையும் இந்த குக்கர்லேயே முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்கிறேன். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை போடுறேன். அடுத்தது முள்ளங்கி போடுறேன். இப்போ காயெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு நிறைய விசில் வைக்கக்கூடாது, ஏன்னா காய் ரொம்ப வெந்து குழையக்கூடாது. எங்கள் குக்கரில் எனக்கு ஒரு விசில் வச்சாலே போதும். ஸோ உங்கள் குக்கர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே ஜீரகம், வெந்தயம் இது ரெண்டும் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கணும். அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். இது சூப்பராக மனம் கொடுக்கும். இதை இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க சாம்பாரில் ஊற்றிட வேண்டியது தான். நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையில அதை கொஞ்சம் கிள்ளி எடுத்து இது மேலே போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததான் நான் செய்ய போகிறது இறால் மீன் தொக்கு. அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு அதில் போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சு வரும்போது ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நான் அதையும் போட்டுறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும்.
கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா கல்லில் தட்டுனது, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்தது, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 7-8 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்தால் போதும். இது இப்போ நல்லா வதங்கணும். அடுத்தது 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். தக்காளி போட்ட உடனேயே இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நான் தக்காளியை கூட இந்த பொடியெல்லாம் ஏன் போட்டேன் அப்படின்னா, தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பொடியை போட்டு நம்ம வதக்கணும்னா பொடி கொஞ்சம் கரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போனா தக்காளிலேருந்து வர அந்த தண்ணியிலேயே இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வெந்துடும், அதுக்காக தான். இதில் இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கழுவி வச்சிருக்க ப்ரான்ஸை வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1 கிலோ இருக்கும் இந்த மீன். இது வரைக்கும் வதக்கும் போது அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணியிருப்போம், ஏன்னா கரியாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த மீனை போட்டோன்னா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா நிறைய தண்ணி விட்டு இந்த மீன் அதில் இருந்து வெந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த மீன்லேருந்து நிறைய தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஆனால் நம்ம இப்படியே விட்டோம்னா அந்த எறா வந்து அதுலேயே இருந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும்னு சொன்னேன்ல. மீனெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி ஒதுக்கி சைடாக வச்சிடணும், அந்த கடாயோட ஓரமாக வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் நடுவில் வந்துடும். ஸோ அந்த ஃப்ளேம் நேராக அது மேலே படும்போது தண்ணி மட்டும் சீக்கிரமாக அப்படி வற்றும். இப்போ இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் தேவையான அளவுக்கு செமி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த தேவையான தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை மேலால் தூவி எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்தது கேபேஜ் பச்சை பட்டாணி போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சு சமையல் எண்ணெய், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வரும்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இருக்குது, அதை போட்டுடுறேன். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை வந்து லைட்டாக தட்டி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவையும் இதில் போட்டுடுறேன். அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கணும்.
அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் இதில் போட்டுக்கிறேன். நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணேன். அதனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கிண்ணத்தில் இந்த பட்டாணியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காஞ்ச பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா அதை நாளே ஊற வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி பாதியாவது வேகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை நான் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் ஆக்கி வச்சுட்டு அந்த ஆவியிலே இது வேகிறதுக்கு விட்டுடணும். ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். கேபேஜ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் அந்த மூடியை திறந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி சரியாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சாம்பார், ப்ரான்ஸ் தொக்கு, கேபேஜ் பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பப்படமும் பொரித்தேன், அது வீடியோவில் கேப்சரே ஆகலை. ரொம்ப சிம்பிளான மெனு தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான காம்பினேஷன் இது. ஸோ இது சமைக்க தெரியாதவங்களா இருந்தாலும் இது ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.